அவர் மிக குறுகிய காலம் மட்டுமே தாய் தந்தையனுடைய அரவணைப்பில் இருந்து பிறகு ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய நெறிக்காட்டுதலில் அரவணைப்பில் வளர்ந்தார் என்று நமக்கு புராணம் பதிவு செய்கின்றது. நண்பகல் வேளையிலிருந்து மாலை வரை யாரும் எண்ணெய் தருவதற்கு முற்படவில்லை, தடை போட்டார்கள். பாபா அருகிலிருந்த கிணற்று நீரை குவளையில் எடுத்து தன் வாயில் ஊற்றி விளக்கில் நீரில் தீபம் நின்று எரியச் செய்தார். ஓம் சாய்நாத் மகராஜி கி ஜெய், ஓம் சாய்நாத் மகராஜி கி ஜெய், ஓம் சாய்நாத் மகராஜி கி ஜெய். ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் பெரிய புராணம், ராமாயணம், பகவத்கீதை, பாகவதம், சின்ன சின்ன ஆன்மீக கதைகள் என்று சிந்தித்து வரக்கூடிய நாம் அவ்வப்போது இந்த மண்ணில் உதித்த ஞான மலராகிய மகான்களை சிந்திக்கின்றோம். பாரதி சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு, இது வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ. இந்த பாரத தேசத்தில், இந்த புண்ணிய மண்ணில், மகான்கள் பிறந்த இந்த மண்ணில் நாம் நடக்கின்ற போதே எவ்வளவு சக்தி வாய்ந்த புனிதர்கள் நடந்த மண் என்று நாம் நினைக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு பாரத தேசம் மட்டுமல்லாமல் அந்நிய தேசங்களிலும் உலகமெல்லாம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஷீரடி பாபா அவர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதுவும் வியாழக்கிழமை என்றால் பாபா ஆலயங்களிலெல்லாம் கூட்டு வழிபாடும் அந்த சத்சங்கங்களும் பஜன் பாடல்களும் அன்னதானங்களும் மருத்துவ உதவிகளும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. என்னுடைய நினைவு சரி என்று சொன்னால் மராட்டிய மாநிலத்தில் ஒரு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை 1838 செப்டம்பர் 28 வியாழக்கிழமை 1838 மராட்டிய மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் அரிசாடே என்கின்ற தந்தைக்கும் லக்ஷ்மி வேதகிரி அம்மா என்கின்ற ஒரு தாய்க்கும் பிள்ளையாக பிறந்து இந்த மண்ணுலகில் அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்கள் பலவற்றை நிகழ்த்தி காட்டிய ஒரு மகான் ஷீரடி சாய்நாத் சத்குரு. நம்முடைய பகவான் ஷீரடி பாபாவை பற்றி சிந்திப்பதற்கு முன்பு அவருடைய பிறப்பே ஒரு இறை விளையாட்டு. அவர் மிக குறுகிய காலம் மட்டுமே தாய் தந்தையனுடைய அரவணைப்பில் இருந்து பிறகு ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய நெறிக்காட்டுதலில் அரவணைப்பில் வளர்ந்தார் என்று நமக்கு புராணம் பதிவு செய்கின்றது. நாம் கடவுளை நம்பினார் கைவிடப்படார், குரு பாதம் கோடி தரிசனம், குருவின் பாத தரிசனம் பாவ விமோச்சனம் என்றெல்லாம் படித்திருக்கிறோமே. அதற்கு வாழ்வாதாரமாக திகழ்ந்த ஒரு மகான் நம்முடைய ஷீரடி பாபா அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நாம் ஷீரடிக்கு சென்றால் அந்த வேப்பமரமும் அணையா விளக்கும் சாவடியும் சாய்நாதருடைய சத்சங்க உரையாடல்களும் அவருடைய அற்புதமான மங்கள ஆரத்தி நிகழ்வும் நம்மை அப்படியே வேறு உலகத்திற்கு அழைத்து செல்கிறது. மகானுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்றேன். ஒரு நண்பகல் வேளை ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பாபா ஊர் மக்களை பார்த்து, குறிப்பாக பெண் சகோதரிகளை பார்த்து எல்லோரும் கோதுமை வீட்டிலிருந்து எடுத்து வரச் சொல்கிறார். தொடக்கத்தில் சிறிது சிறிதாக வந்த கோதுமை கட்டுக்கடங்காத வகையில் எடுத்து வரப்படுகிறது. உட்கார்ந்து மாவாக அரைக்கின்றார். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. வடநாட்டு மக்களுடைய உணவில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கோதுமையை, அரைத்த மாவை தனக்குத்தான் பாபா தரப்போகிறார் என்று எல்லோரும் தங்களுக்குள்ளே ஏக்கப்பெருமூச்சு விட்டார்கள். ஆனால் பல நாள் அரைத்த மாவை அவரவர்கள் கையிலே கொடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று கொட்டிவிடுங்கள் என்றார்கள். இது என்ன முட்டாள்தனம் என்று அவரவர்களுக்குள் பேசினார்கள். அதிகாலை புலர்ந்தது. எல்லோரும் பாபாவிடத்தில் வந்து, ஏன் அரைத்த கோதுமை மாவை கொட்டச் சொன்னீர்கள்? அடுத்து பாபா சொன்னார், இந்த ஊரில் பெருநோயாக பரவி வந்த காலரா நோயை தடுப்பதற்கும் அதை நிறுத்துவதற்கும் கோதுமை மாவை அரைத்து கொட்டச் சொன்னேன். கோதுமை மாவு மூலம் காலராவை நிறுத்தியவர் என்று சாய் சத்சரிதத்தில் இருக்கிறது.
இன்றைக்கு நம்ம நவீன உலகத்தில் பல நோய்களை பார்க்குறோம், மகான்கள்கிட்ட போய் வேண்டிக்கிறோம். ஆனால் முன்னடும் காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நோயை தடுத்த பெருமை பாபாவுக்கு உண்டு. சார் நாள்தோறும் வணிகப் பகுதிக்கு வருவார் ஷீரடியிலே. அங்கு இருக்கக்கூடிய அங்காடி கடைகளில் சில குவளையில் அங்கங்கு கடைகளில் எண்ணெயை பெறுவார், நல்ல எண்ணெயை. எண்ணெயை வைத்து என்ன செய்வோம்? எண்ணெயில் தீபத்தை ஏற்றுவோம். நான் கூட அடிக்கடி சொல்வது உண்டு, நல்ல எண்ணெயால் தீபம் ஏற்றுவதை விட நல்ல எண்ணங்களால் தீபம் ஏற்றுங்கள். நல்ல எண்ணெயால் தீபம் ஏற்பதை விட நல்ல எண்ணத்தால் தீபம் ஏற்றுங்கள். இந்த வணிக வளாகத்தில் கிடைக்கக்கூடிய எண்ணெயை வைத்து அங்கே கோவிலுக்கு அருகு பகுதியிலே விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது பாபாவினுடைய வாடிக்கை. அதை நாள்தோறும் வேடிக்கையாக செய்தார். ஒரு நாள் வணிகர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இதற்கு தடை போட்டார்கள். பாபா மகானின் மகான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, பாபாவின் மகத்துவமும் புரியவில்லை, அறியவில்லை, தெரியவில்லை. நண்பகல் வேளையிலிருந்து மாலை வரை யாரும் எண்ணெய் தருவதற்கு முற்படவில்லை, தடை போட்டார்கள். பாபா அருகில் இருந்த கிணற்று நீரை குவளையில் எடுத்து தன் வாயில் ஊற்றி விளக்கில் நீரில் தீபம் நின்று எரியச் செய்தார். இதை பார்த்தவுடன் ஷீரடி மக்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். பாபா மன்னிக்க வேண்டும் என்றார்கள். தித்திக்கும் தீபாவளி திருநாள். கொல்லன் பட்டறையில் குழந்தையோடு இருந்த தாய் தன் கணவன் கூப்பிடுகிறார் என்று அந்த குரலுக்கு எழுந்திருக்கின்ற வேளையிலே தன் மார்போடு அணைத்திருந்த குழந்தை நெருப்பு ஜுவாலையில் உள்ளே விழுந்து விட்டது. ஆனால் எங்கோ இருந்து கூக்குரல் எழுப்புகின்றார், பாபா காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று என்று. ஆனால் பக்கத்திலே துவாரமாளிகையிலே ஒரு நெருப்பு ஜுவாலையிலே தன் கையை விடுகின்றார். பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் துவண்டு போன போது, என் பக்தருக்கு துன்பம் என்று கொஞ்சம் கூட தீக்காயம் இல்லாமல் அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. சாயினுடைய சச்சரிதம் படித்தவர்களுக்கு தெரியும். வயல்வெளிகளில் நெருப்பு ஜுவாலையாக எரிகிறது. எல்லோரும் ஓடி வருகின்றார்கள். பாபா ஒரு தண்ணீர் குவளையில் தண்ணீரை எடுத்து அந்த வயலை சுற்றி நீரால் கோலமிட்டு வட்டமிடுகின்றார். நெருப்பு உள்ளே வரவில்லை. என்ன அதிசயம், என்ன அற்புதம்! நீங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, வடமாநிலம், தென்மாநிலம் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் பாபாவிற்கு திருக்கோயில் கட்டி மிக பிரம்மாண்ட பூஜைகள். அமெரிக்க மாநிலத்தில் பல இடங்களில், குறிப்பாக அட்லாண்டா மாநகரத்தில் பாபாவினுடைய வியாழன் பூஜைக்கு 1000 பக்தர்கள் வந்து அன்னம் அருந்தி செல்கின்றார்கள். இன்றைக்கும் சென்னையில் மயிலாப்பூரிலும் நங்கநல்லூரிலும் இருக்கக்கூடிய பாபா கோவில்கள் செய்யக்கூடிய அன்னதானங்களும் பூஜை புனஸ்காரங்களும் இறை வழிபாடுகளும் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய மருத்துவ உதவிகளும் சத்சங்கங்களும் நம்மை பாபாவினுடைய திருவடிக்கு அழைத்து சென்று பாபாவின் நாமத்தை நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக உச்சரிக்கச் செய்து அந்த ஒப்பற்ற மகானினுடைய அருளை பெறுவதற்கு பாத்தியப்படுத்துகின்றது. அந்த பக்தர்களின் வழி நின்று பாபாவின் பாதத்தை சிக்கன பெற்றுவோம். ஓம் சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.